அவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு ஸோ ஏர்லி என்னோட கெரியரில் ஸோ ஏர்லி வந்து அமையும் நான் நினைக்கவே இல்லை. அந்த படத்தில் தான் என்னை வந்து ஒரு சீரியஸ் ஆர்டிஸ்டாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி யூனோ மதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆச்சுன்னு லைக் அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியாது டு கேவி ஆனந்த் சார். ஐயோ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் அது வந்து ஜனங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ராப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அப்புறமா ஃபீல் பண்ணுவேன் தட் ஏன் நான் இந்த படம் பண்ணலன்னு. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லும் போது இட்ஸ் லைக் ஓகே, நெகட்டிவ் எல்லாம் விட்டு ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் திஸ் மூவி, இந்த மூவி கண்டிப்பாக பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு அண்ட் தேங்க்யூ, உங்களால் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ மெசேஜ் அனுப்பிச்சேன். எஸ்எம்எஸில் அவர் ரிப்ளை பண்ணார் எனக்கு தட் யூ எக்ஸீடட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்க வந்து நிறைய படங்கள் இப்போ வரைக்கும் நீங்க பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பெருசா வந்து உங்களோட ரோல் வந்து பேசப்பட்ட படம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது கவன் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படத்துல ஒர்க் பண்ணும்போது? இந்த ரோல் வந்து உங்களுக்கு நிஜமாலே இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் கொடுக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? கவன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம் என்னோட கெரியரில். அண்ட் அவ்வளோ பெரிய ஃபில்ம், அவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு ஸோ ஏர்லி என்னோட கெரியரில் ஸோ ஏர்லி வந்து அமையும் நான் நினைக்கவே இல்லை. அந்த படத்தில் தான் என்னை வந்து ஒரு சீரியஸ் ஆர்டிஸ்டாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி யூனோ மதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபில்ம் அண்ட் அந்த டைரக்டர் மிஸ்டர் கேவி ஆனந்த் சார், ஐ கேன் நெவர் ஃபர்கெட். அவர் எனக்கு பண்ண ஒரு யூனோ ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆச்சுன்னு லைக் அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியாது டு கேவி ஆனந்த் சார். ஸோ கவன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு நெகட்டிவ் ரோல் பற்றி நெகட்டிவ் ரோல் கேரக்டர் எனக்கு கிடைச்சிது. அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க தட் என்னால் இது புல் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் அது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அண்ட் எனக்கும் மைண்டில் வந்து இருந்தது தட் ஐயோ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் அது வந்து ஜனங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். ஆனால் அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் கிரண், டிஆர்கே கிரண், இப்போ வந்து குக் வித் கோமாளிகளை கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆகியிருக்காரு. ஆல்சோ நிறைய ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஃபேமஸ் ஆர்ட் டைரக்டர், அவார்ட் வினிங் ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் கேவி ஆனந்த் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஆஃப் தட் ஃபில்ம் அண்ட் என்னோட காலேஜ் சீனியர் ஆல்சோ. ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ராப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அப்புறமா ஃபீல் பண்ணுவேன் தட் ஏன் நான் இந்த படம் பண்ணலன்னு. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லும் போது இட்ஸ் லைக் ஓகே, நெகட்டிவ் எல்லாம் விட்டு ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் திஸ் மூவி, இந்த மூவி கண்டிப்பாக பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அண்ட் கவனில் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் எனக்கு வந்து அந்த படத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் என்னோட ஏஜ் குரூப்போட ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸஸ் அவங்க வந்து ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் நான் வந்து கிளாஸை உடைச்சேன், ஓடினேன், அடி வாங்கினேன், ரோல் பண்ணி கீழே விழுந்தேன். இந்த மாதிரி விதவிதமான யூனோ எக்ஸ்பீரியன்சஸ் பண்ண முடிஞ்சுது. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஈவன் நவ் ஆல்தோ கேவி ஆனந்த் சார் வந்து எங்கள் கூட இல்லை, எவ்ரிடே ஐ தேங்க் ஹிம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக டெய்லி அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நைஸ். உங்களுக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் அப்ரிசியேஷன் கவன் படம் பார்த்துட்டு இவங்க என்ன அப்ரிசியேட் பண்ணாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைச்சது, அது யார்கிட்ட இருந்து கிடைச்சது? 2-3 சிச்சுவேஷன்ஸு. த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஆக்சுவலி கேவி ஆனந்த் சார் வந்துட்டு ரொம்ப மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஜாஸ்தி பேச மாட்டார் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் அவரோட ஒர்க்கில். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை தட் என்னால் அந்த ரோல் வந்து பண்ண முடியும். ஸோ அவருக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேட்டரி நோட் எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பிச்சேன் டு அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில். சார் தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ், படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு அண்ட் தேங்க்யூ, உங்களால் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ மெசேஜ் அனுப்பிச்சேன். எஸ்எம்எஸில் அவர் ரிப்ளை பண்ணார் எனக்கு தட் யூ எக்ஸீடட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது வந்து அவர் தேவை இருக்கிறத விட
ஜாஸ்தியாக டெலிவர் பண்ணியிருக்கேன் அவர் சொன்னதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு ஒரு குரு வந்துட்டு ஒரு சிஷ்யன்கிட்ட சொன்னால் எனக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால அவர் தான் எனக்கு குரு. ஸோ அவர் அவங்களே சொன்னாங்கன்னா அது வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அது பிக்கெஸ்ட் சர்டிஃபிகேட் யூ கேன் கெட். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெசேஜ். இன்னும் என்னோட ஃபோனில் ஐ திங்க் ஐ ஹேவ் தட் மெசேஜ். செகண்ட் ஒன் இஸ் அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் த ஜேர்னலிஸ்ட் யூனியன் அந்த படத்துக்காக ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒரு பிளாக்கை கொடுத்தாங்க. அண்ட் எல்லாரோட கேரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த பாராட்டு விழாவில் என்னோட கேரக்டரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து அந்த இண்டஸ்ட்ரி, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அந்த இண்டஸ்ட்ரியே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு என்னோட இவ்வளோ ஏர்லியான ஒரு ஃபில்ம் என்னோட கெரியரில் அவ்வளோ ஒரு பாராட்டினாங்க என்னோட கேரக்டரை. அது என்னால் மறக்கவே முடியாது. இப்போ கூட என்னோட ஷெல்ஃப் ஆஃப் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் பிளாக்ஸில் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல். நைஸ்.